ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவ படிப்பை படிப்பதற்கு நீட் எழுதின மாணவர்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த மார்க்குகளில் நமக்கு கூடுதல் குறைவு வரும்பொழுது அந்த கனவு நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்போது பாஸ் மார்க் எடுத்தால் போதும், நம்ம வெளிநாடுகளில் போய் படிக்கலாம், அங்கேயும் இதே மருத்துவ படிப்பு தான், அதை ஏன் நம்ம படிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு தான் நம்ம சில செய்திகளை சொல்வதற்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி சில காலேஜுகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட 35 லட்சம் டு 40 லட்ச ரூபா ஆகிடுது. ஆனால் அது 32 டு 35 டு 40 45 லட்சம் இந்த மாதிரி ஆகிற செலவுகளிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சில ஐடியாக்களை நம்ம உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறோம். ஒரு எஜுகேஷன் லோன் போய் வாங்கி கொண்டு போய் நம்ம போய் படித்தாலும் அந்த எஜுகேஷன் லோனை வட்டியோட திரும்ப அடைக்கத்தான் வேண்டியிருக்கு. அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இன்றைக்கி மருத்துவ மாணவராக நினைக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. எப்படி திருமணம் முடிக்க ஒரு பெண்ணுக்கு நகைகளும் பணங்களும் எப்படி வைத்திருக்காங்களோ அதே மாதிரி டாக்டர் கனவு உள்ள அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு 10 டு 20 லட்ச ரூபா எல்லார்கிட்டையும் இருக்குது. நிஜம். ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த தொகையானது ஒரு வருஷம் இல்லாட்ட 2 வருஷத்துக்குள்ளேயே அந்த படிப்பை செலவு ஆகும் பொழுது அவங்க 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் ஏன் 6ஆவது வருஷம் கூட சில காலேஜுகளில் ஃபீஸ் இருக்குது. அது அவங்க கிட்டுறதுக்கு மிகுந்த சிரமத்தை அவங்க அடைஞ்சிருவாங்க. அப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவுபூர்வமான திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவர் வர்றாரு, அந்த வர்றவர் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 9.5 லட்ச ரூபா டு 10 லட்ச ரூபா ஒரு முதல் வருஷமே ஆயிடுது. அந்த தொகையை எக்ஸ்ட்ரா ஒரு 20 லட்சமோ 22 லட்சமோ இந்த அடிப்படையில் அவர் முதல்ல செலுத்திட்டார்னா அவருக்கு நாம் என்ன செய்கிறோம், 5 வருடங்களுக்கு ஆகக்கூடிய அந்த மருத்துவ படிப்பு செலவை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அதில் உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம், பகிர்ந்தளிக்க தயாராக இருக்கிறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 22 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவர் ஏற்கனவே 33.5 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகையை 22 லட்சமாக ஆக்கியிருக்கிறோம். அப்போது அந்த 22 லட்ச ரூபாய்க்கு அவர் 5 வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு ப்ளஸ் அவங்களுடைய சாப்பாடு கட்டணம், அந்த 3 விஷயத்துமே என்ன செஞ்சிடும், இதில் அடங்கிடும். அப்போது 5 வருஷத்துக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 11.5 லட்சம் டு 12 லட்ச ரூபா அதிலே அவங்களுக்கு மிச்சமாயிடும். இன்னமும் ஒரு படி மேலே போய் இன்றைக்கி சில ப்ராக்டிக்கலான விஷயங்கள், அதாவது என்னென்னா, நம்ம 1000 பேர் பேசலாம், மருத்துவ படிப்புக்கு நான் ஆள் அனுப்பிடுறேங்க, ஏஜெண்டாக இருக்கலாம், இல்லை வேறு நபர்கள் என்ன செய்கிறாங்க, அதை படிக்க மாணவர்களே ப்ரொமோட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது என்னென்னா, ஒரு பேரண்டாக, அதாவது நான் ஒரு மருத்துவ மாணவியினுடைய தந்தையாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிற விஷயம் என்னென்னா, நான் பிள்ளைய படிக்க வச்சுட்டு என்னென்ன சிரமங்களை நான் கண்டனோ அந்த சிரமங்கள்லாம் நாம் அனுப்பக்கூடிய பிள்ளைக்கு இருக்கக்கூடாதுங்கிறத நான் மைண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போது மாதத்திற்கு அவங்களுக்கு ஒரு 3 டு 5,000 ரூபா வரைக்கும் என்ன செய்யணும், செலவு இருக்குது. அப்போது நாம் ஏன் இந்த மாணவர்களுக்கு, இந்த ஆஃபரில் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 3,000 ரூபா தொகையை நம்ம கொடுக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்படின்னு யோசித்தோம். அதையுமே பிளான் ஆக்கியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ஃபீஸை கட்டி முடிப்போம், எக்ஸாம் எழுதுவோம், திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு கூட என்ன இருக்காது, விமான கட்டணம் இருக்காது. விமான கட்டணங்களுக்கு திடீர்னு ஒரு 35,000 40,000 எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிரமம். அப்போ நாம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வருஷமும் நம்ம வரக்கூடிய அந்த முதல் வருடம் இந்த பேக்கேஜிலே வந்துடும். மீதி பார்த்திங்கன்னா 4 டைம் என்ன செய்கிறோம், 25,000 ரூபா விமான டிக்கெட்டுக்கு வேண்டி என்ன செய்கிறோம். ஏன்னா அட்வான்ஸ்டாக புக் பண்ணால்
உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த 25,000 வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு அதுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த விமான கட்டணத்தை 4 தடவையாக நம்ம செஞ்சிடும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அதுவே ₹1,00,000 ஆஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ₹3000 வீதம் நம்ம சொன்ன மாதிரி பண்ணும் பொழுது அதிலே பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட நீங்கள் 50 மாதம் அங்கே இருக்கீங்கன்னா, 60 மாதத்தில் 50 மாதம் அங்கே இருக்கீங்கன்னா 5×3 15 கிட்டத்தட்ட அதுவே ஒரு ₹1,50,000 ஆச்சு. இது எல்லாமே நம்ம செய்ததுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் தரக்கூடிய அந்த 22 லட்சத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம், எழுத்துப்பூர்வமாக நம்ம எழுதுகிறோம். எழுதி ₹100 ஸ்டாம்ப் பேப்பரில் நமக்கு தெரிவித்தர தயாராக இருக்கிறோம். நீங்களும் அந்த பணத்தை எனக்கு ஒயிட் மணியாகவே பேங்கில் டெபாசிட் பண்ணால் போதும், என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணால் போதும். இதை விட ஒரு கூடுதல் சலுகை என்ன அப்படின்னா, நாம் ₹10,00,000 ஒரு வருஷத்துக்கு செலவாகிறத ஏன் இவங்களுக்கு 20 லட்சம் 22 லட்சம் அப்படிங்கிற ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம முதல்ல கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இவங்க ஏதாவது ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுக்கும் ஒரு ரெமெடி வச்சுருக்குறோம். அந்த ரெமெடி தான் நம்முடைய ஒரு இடத்துல கிடக்கக்கூடிய ஒரு 99 சென்ட் கிடக்கு. எனக்கு ஏற்கனவே நண்பர்கள் மூலமாக வாங்கி போட்ட ஒரு நிலம் கையிருப்பில் இருக்குது. அதை வந்து என்ன செய்கிறோம், நாம் வந்து அதை வந்து உத்தரவாதத்துக்கு அவங்கள் பேரில் நம்ம 5 வருஷத்திற்கு அடமானம் போடுவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அப்போது பண பாதுகாப்புக்கு உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நிலம் இருக்குது. அது இன்றைக்கி ஒரு 2 லட்சம்னா இன்னொரு 5 வருஷத்தில் அதனுடைய விலை கண்டிப்பாக 5 லட்சம் போகும். அந்த நிலைமை தான் என்ன செய்கிறோம், உங்களுக்கு நம்ம செக்யூரிட்டிக்கு எழுதி தரப்போகிறோம். அது மாதிரி இன்னும் என்னென்ன ட்ராபேக் இருக்கோ அதெல்லாம் களையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஏன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம நேரடியாகவே அந்த நாட்டுக்கு போய் அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். சிலர் இந்த 22 லட்ச ரூபா ஸ்கீமில் வந்துடுவாங்க. இல்லை இன்னொரு காலேஜுக்கு 20 லட்ச ரூபா ஸ்கீம். ரெண்டு ஸ்கீமில் ஏதாவது ஒரு 20ஓ 22ஓ இந்த காலேஜுகளை டிசைட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அப்போது அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு இன்னொரு சலுகையும் நம்ம பண்ணுறோம். எஜுகேஷன் லோனு எனக்கு 5 வருஷம் எனக்கு வட்டி கட்டாமல் நான் படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவதை நம்ம பார்க்குறோம். அப்போது எஜுகேஷன் லோனும் வாங்கி தர்றதுக்கு ஏற்கனவே எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ணி அவங்களுக்கு உத்தரவாதத்தின் பேரில் அந்த ஆஃபர் லெட்டர் எல்லாமே கொடுத்து அதுக்கான சப்போர்ட்டுகளை நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது எஜுகேஷன் லோன் ரீதியாக நீங்கள் உங்கள் ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா இங்கே வரக்கூடிய அந்த 4 வருடத்திற்கும் 5 வருஷத்திற்கும் நம்மகிட்டருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சொந்த பந்தங்களில் நீங்கள் யார்கிட்டையாவது பணம் வாங்கி பண்ணியிருப்பீங்க, இல்லை வீட்டில் உள்ள நகைகளை ஏதாவது சேல் பண்ணி நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். அதுக்கான 5 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் 5 வருஷமோ 6 வருஷமோ பேங்குடைய விதிமுறை பிரகாரம் அதை நீங்கள் திரும்ப கட்ட ஆரம்பிக்கலாம். அப்போது அதிலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் டு 15 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகும். அப்போது உங்களுடைய காலேஜ் படிப்பு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு 5 டு 6 லட்சத்திலேயே நீங்கள் என்ன செய்யலாம், மருத்துவ படிப்பை நீங்கள் முடிச்சிடலாம். அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு நான் உங்கள்கிட்ட இதை பகிர்றேன். உங்களால் முடியாட்டலும் உங்கள் நண்பர்கள் என்னங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தன்னுடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பித்தாங்க. மேலும் அதிகமான விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, நேரடியாக எங்களுடைய போஸ்ட்லேயே நாங்கள் நம்பர் போட்டிருக்கிறோம். ஏன்னா இதில் மாதிரி இல்லை ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் ஆகிய விஷயங்கள் நம்ம ஐடி இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், அதில் நம்ம நம்பர் எடுத்து நீங்கள் எனக்கு உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உங்களுக்கு நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைங்களையும் டாக்டர் ஆக்குவீங்க என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி.